सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे குருபரம்பராம். எல்லாம் வல்ல அந்த ஏக பரம்பொருளினுடைய பேரருள் கருணையினாலும் அனைத்து குரு பரம்பரையினுடைய அளப்பரியா ஆசீர்வாதத்தினாலும் எல்லாம் வல்ல என்னுடைய குருநாதனான ஸ்ரீலஸ்ரீ சுவாமி பிரம்மயோகானந்தா அவர்களுடைய திருப்பாத கமலங்களை என் சிறமையில் வைத்து இமைப்பொழுதும் நீங்காமல் வழங்கி அவரினுடைய அருள் ஆசையோடு நாம் இப்பொழுது மனித பிறவியினுடைய மகோன்னதத்தை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம். மனித பிறப்பிற்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் என்பதை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அதிலும் இந்த மனித உடம்பு கிடைப்பதற்கு மிக அரிதானது. ஏனென்று சொன்னால் இந்த மனித பிறவியிலே இந்த மனித உடம்பை வைத்துத்தான் நானும் அந்த இறைவனும் ஒன்று என்கின்ற அந்த மிக உன்னதமான பிறவி சுற்றிற்கு எது காரணமாக இருக்கிறதோ அந்த காரணத்தை புரிந்து கொள்ளுகின்ற விஷயமாக இது இருக்கிறது. இந்த மனித பிறவியில்தான் பிறவி சுற்றானது இனிதே நிறைவு ஏற்படும். எனவே இதற்கு நம்முடைய உடம்பானது மிக மிக அவசியம் தேவை. அதில் இறைவனால் கொடுக்கப்பட்ட இந்த உடம்பில் அனைத்து விஷயமான என்ன என்ன இந்த வாழ்க்கைக்கு தேவையோ, எது எதெல்லாம் நம்முடைய வாழ்வியலுக்கு தேவையோ அவை அனைத்தையும் இந்த உடம்பில் ஒவ்வொரு அங்க அவயங்களாக பொருத்தி இறைவனாரால் நமக்கு இந்த உடலானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த உடல் பெறுவதற்கு நாம் பல கோடி ஜென்மங்கள் புண்ணியம் செய்த காரணத்தினால் இந்த உடலானது நமக்கு கிடைத்திருக்கிறது. அத்தனை கோடி ஜென்மத்தில் புண்ணியம் செய்த காரணத்தினால் கிடைக்கப்பட்ட இந்த உடம்பு இப்பொழுது நாம் இந்த கிடைப்பதற்கு அரிய இந்த உடம்பை பெற்று இப்பொழுது நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதை சற்றே யோசனை செய்து பாருங்கள். இறைவனால் கொடுக்கப்பட்ட இந்த உடலை வைத்து நாம் மீண்டும் இறைவனுக்கு என்ன கைமாறு செய்திருக்கிறோம் என்பதை சற்றே கவனித்து பாருங்கள். அல்லது இந்த கிடைப்பதற்கு அரிய இந்த மனித பிறவி கிடைத்தும் இந்த உடல் கிடைத்தும் நாம் நம்முடைய அந்த புருஷார்த்தம் என்று சொல்லக்கூடிய மோட்சத்திற்காக நாம் என்ன செய்திருக்கிறோம்? தன்னை அறிந்து தானாய் தன்மயமாய் தீர்ந்து போவதற்குண்டான வழிக்கு உண்டான முறையை நாம் என்ன செய்திருக்கிறோம் என்பதை பாருங்கள். நாம் பிறந்ததிலிருந்து இது காலம் வரைக்கும் பாதி நாட்களை பாதி ஆயுளை நாம் தூங்கியே கழித்திருக்கின்றோம். இதுவரைக்கும் தூங்கியே கழித்திருக்கின்றோம். மீதம் இருக்கின்ற கால் பாகத்தை நாம் கனவிலேயே கழித்திருக்கின்றோம். எதிர்கால கடந்த கால கனவுகள், அதாவது நினைவுகளிலேயே கழித்திருக்கின்றோம். மீதம் இருக்கின்ற கால் பாகம் இருக்கின்ற வாழ்நாளை நாம் நமக்கு அல்லாமல் மற்றவர்களுக்காக நாம் கழித்திருக்கின்றோம். மற்றவர்களுக்காக என்று சொன்னால் அதில் நம்முடைய சுயநலமும் கலந்திருக்கின்றது. நம்முடைய சுயநலத்திற்காக தேவையற்ற செயல்களில் நாம் ஈடுபட்டு கொண்டு இது காலம் வரைக்கும் நாம் செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம். இப்பொழுதாவது சற்றே விழித்து கொள்ளுங்கள். உங்களுக்காக இறைவனுக்காக இதுவரை நீங்கள் எந்த விஷயமும் எந்த வேலையும் எந்த செயலையும் நீங்கள் இதுவரை செய்யவில்லை. உங்களுக்காக இந்த செயலை செய்ய ஆரம்பித்தால்தான், உங்களுக்காக நீங்கள் வாழ்ந்தால்தான், இல்லை ஜி நான் இப்போ எனக்கோசம்தான் வாழறேன், இதுவரை நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை சுயநல வாழ்க்கை, அதில் அறியாமை என்கின்ற ஒரு விஷயம் கலந்து அதில் கர்த்தா போக்தா, நானே அனுபவிக்கிறேன் நானே செய்கிறேன் என்கின்ற தன்மையில் இதுவரை உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அனுபவித்து கொண்டு இருக்கிறீர்கள். அதிலிருந்து வெளியே வாருங்கள். அதற்குண்டான உபாயத்தை
அடுத்த வகுப்பில் காண்போம் என்று சொல்லி அடுத்த சந்திப்பில் உங்களை சந்திக்கிறோம். அறிவோம். ஆத்ம நமஸ்காரம்.